Good morning, students. This video deals with part 6, Unit 5, 12th English Prose, The Chair, written by K. Rajalarayanan. ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நேரேட்டர் வந்து அவருடைய மாமனார் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ மாமனார் வந்து சேரில் ரொம்ப கம்பீரமாக உட்காந்து வெத்தலை போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நீட்டாக க்ளீனாக அப்படியே கோல்டு மாதிரி அப்படியே ஷைன் ஆகுது. ஸோ அப்படி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை போடும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த பீட்டில் லீவ்ஸ் நீட்டாக க்ளீன் பண்ணுவார். ஆனால் என்ன பண்ண மாட்டார், அதனுடைய ஸ்டாக் அதாவது காம்பு கூட கிள்ளி எறிய மாட்டார்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வெத்தலை போடக்கூடிய அந்த இதை பார்க்கும்போது, அவர் செய்யக்கூடிய அந்த செயல்கள், அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு ரிடில்ஸ் சாண்ட், ஒரு புதிரான ஒரு சாங் வந்து பாடுறது ஞாபகம் வருது. அதாவது முத்தப்பனை படித்து முதுகு தோலை உரைச்சி அதில் வெண்ணெயை தடவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங்லாம் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனேட், அதாவது பாக்கு எடுக்கிறாரு. அதை என்ன பண்ண ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. எதுக்காக அப்படின்னா இன்டாக்சிகேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதை ஊதுறாரு, ஸ்மெல் பண்ணுறாரு, இப்படியே ஒரு பண்ணிகிட்டே இருக்கார். கடைசி என்ன ஆகுது அப்படின்னா டப்புன்னு வாயில் போட்டுறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் 147 பாருங்கள். To find out how tidy a person is, all one has to do is to look at his lime paste dabba. Where this was concerned, மாமனார் was unmatched. அதாவது ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு டைடியாக இருக்குது, சுத்தமாக இருக்கார் அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க வச்சு ஒரு லைம் பேஸ்ட் டப்பா வச்சே கண்டுபிடிச்சிடலாம். லைம் பேஸ்ட் டப்பானா சுண்ணாம்பு டப்பா. இப்போ முன்னாடி காலத்தில் இது வந்து எல்லோரும் வெத்தலை யூஸ் பண்ணாங்க. இப்போ போட ஆரம்பித்தாங்க, போட்டாங்க. அதனால் அதை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாமா எந்த அளவுக்கு அவங்க வந்து நீட்டாக இருக்காங்க, க்ளீனாக இருக்காங்க அப்படிங்கிறத. எதை பார்த்து? லைம் பேஸ்ட், அதாவது சுண்ணாம்பு டப்பாவை பார்த்தாவே சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்தளவுக்கு அவங்க மாமனார் வந்து அன்மேட்ச்டாக, அவர் கூட யாரு கூடயும் மேட்ச் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா அவங்க மாமனார். ஏன்னா ஈவன் த எக்ஸஸ் லைம் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஃபிங்கர் வாஸ்ன்ட் வைஃப்ட் ஆஃப் unnecessarily ஆன் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ். You could press his lime paste dabba to your eyes with reverence. அப்போது எக்ஸஸ் லைம் பேஸ்ட் கூட என்ன பண்ண மாட்டான், உங்கள் ஃபிங்கரில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, போடுறப்ப மீதி இருக்குல்ல, அதை கூட என்ன பண்ண மாட்டான், எங்கேயும் தடவை விட மாட்டார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா கூட அந்த லைம் பேஸ்ட் வந்து பார்த்தா வீட்டில் வந்து கட்டிலில் இல்லை அந்த வாலில் இல்லை வேறு எங்கேயாவது என்ன பண்ணிடுவாங்க, அதை தடை விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே செய்யவே மாட்டார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டப்பா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும், அதை பார்த்தா என்ன பண்ணலாம், என்னது யுவர் ஐஸ் வித் ரெஃபரன்ஸ் எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாங்கிற மாதிரி இருக்குமா, அந்தளவுக்கு வந்து நீட்டாக வச்சுருப்பாராம். இஸ் எவ்ரிடே டார்ச் bought 15 years ago was still in use, bright and spanking new, as he bought just now. The one bought by our family at the same time had sprung a leak, tinted, yellowing and pitiable. It looked like a chronic patient about to die. ஸோ எவ்ரிடே டார்ச் வாங்கியிருக்காங்க. எவ்ரிடே டார்ச்னால் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அது வாங்கியிருக்காங்க. எப்படின்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஆனால் இப்போ என்ன பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்காராம். அது எப்படி இருக்கான், இன்றைக்கும் வந்து ரொம்ப பிரைட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கு, அது வந்து லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக வருதான். ஸோ பார்க்கறதுக்கு ஸ்பேங்கிங் ரொம்ப வெரி குட் கண்டிஷன், பார்க்கறதுக்கு புதுசாக எப்படி வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இப்போ தான் பக்கமாக வாங்கினது போல் இருக்குது. ஸோ அந்த டைமில் நேரேட்டர் வீட்லேயும் ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை என்ன ஆகிடுச்சு, எல்லாம் லீக் ஆகிடுச்சு, அப்படி பெண்ட் ஆகிடுச்சு, அப்படி கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, இட் லுக் லைக் அ க்ரோனிக் பேஷண்ட் அபவுட் டு டை. ரொம்ப நாள் ஒருத்தர் நோயாளி வந்து படுத்து இன்றைக்கி சாவான் நாளைக்கு சாவான்னு படுத்து, அது போல் என்னது அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம நேரேட்டர் சொல்கிறார். ஆனால் அவங்க மாமா எப்படி இருக்காரு, எப்படி வச்சுருக்காரு, இன்னும் புதுசு போல் வச்சுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டைடியான, ரொம்ப நீட்டான, ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் தான் யாருன்னா அவங்களுடைய மாமனார். தென் no one but him could use the chair in his house. The first thing he did as soon as he got up every day morning was to wipe it. Had it to be sifted, he himself carried it and put it down carefully, as if placing down gently a mud pot brimming with water.
நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த சேர் யாருமே யூஸ் பண்ணுறது, இவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறார். ஸோ காலையில் வேக்கப் ஆன உடனே ஃபஸ்ட்டு விஷயம் அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த சேர் நல்லா வைப் பண்ண நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல உட்காரணுமோ அந்த இடத்துல எடுத்து நீங்கள் அவர் தான் எடுத்துகிட்டு போய் போடுவார், வேறு யாரும் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி அது எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைப்பாராம். அதாவது ஒரு மட் பாட்டில் ப்ரிம் வரைக்கும் நம்மளுடைய வழியாக, அதாவது மட் பாட் முழுமையாக வந்து வாட்டர் இருந்தால் எப்படி ரொம்ப மெதுவாக வைப்போமோ அந்தளவுக்கு ரொம்ப மென்மையாக அந்த சேர் எடுத்துகிட்டு போய் வைப்பாராம். Then, as soon as he saw me, Mamanar greeted me, "Welcome, dear nephew. Won't you have some beetle?" Then he himself answered, "If schoolboys start chewing beetle, chickens will start butting." ஸோ என்னை பார்த்த உடனே மாமனார் என்ன பண்ணுறாரு, க்ரீட் பண்ணுறார், வரவேற்கிறார். வாங்க மாப்பிள்ளை, வாங்க மருமகனேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றார். கொஞ்சம் வெத்தலை போடுறீங்களான்னு கேட்குறார். கேட்டுட்டு அவரே பதில் சொல்லிக்கிறாரு, உங்களை மாதிரி சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாம் வெத்தலை போட ஆரம்பித்து என்னாகும், சிக்கன்ஸ் என்ன பண்ணிடும், கொத்திடும், கோழி கொத்திடும்னு சொல்லி அவரே பதில்னு சொல்கிறார். தென் ஐ கன்வே டு கிம் வாட் அம்மா ஆஸ்க்ட் மீ டு அண்ட் ரிட்டர்ன் ஹோம். ஸோ இவர் போனார், அவங்க என்ன பர்பஸ்க்காக அவங்க அம்மா அவனை சென்ட் பண்ணாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். தென் at an ungodly hour in the night, there was a knock on the door. Everyone at home was fast asleep. I woke up Bedana. An ungodly hour அப்படின்னா ரொம்ப இதுவும் மிட் நைட் தான், ஒரு 2 மணின்னு வச்சுக்கலாம். அந்த நைட்டில் வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. அப்போ எல்லோரும் வீட்டில் ரொம்ப அசந்து தூங்குறாங்க. ஸோ அப்போ இவர் நேரிட்டு என்ன பண்ணுறாரு, பெத்தன்னா வேக்கப் பண்ணுறாரு. A few people from a house of bereavement stood outside for the chair. Bedana took them into the street. I too followed. When they finished telling us what they came for, Bedana replied patiently, "Chair only no. It's in our Mamana's house. Go and ask him. He will give it." After sending them off, we returned home, chuckling noiselessly. அப்போது a few people வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிரேவ்மெண்ட் அப்படின்னா அதாவது இறந்த வீட்டிலேருந்து வராங்க, அவங்க தான். ஸோ எதுக்காக அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பிரேவ்மெண்ட்னு என்னென்னா இறந்த வீட்டிலேருந்து வந்த ஆட்கள் தான். ஸோ இதுக்கான சேருக்காக நிற்கிறாங்க. ஸோ உடனே பெத்தன் என்ன பண்ணால் அவங்கள ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ இதை நெரேட்டரை பார்த்து நான் நேரேட்டரும் பின்னாடி போய் பார்க்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சேர் தான் வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சேர் எங்கே இருக்குது, எங்களுடைய மாமனார் வீட்டில் தான் இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், போய் கேளுங்க, கண்டிப்பாக அது கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்குள்ள சென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சத்தமே இல்லாமல் சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ நேரேட்டர் சொன்னார் லாஸ்ட் கிளாஸில், அதாவது நான் ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் யாருக்கு தெரியும், எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும்னு சொன்னார் இல்லையா. அது என்ன ஐடியா பெத்தனா வந்து க்ரியேட் பண்ணார், யோசிச்சு தாட் பண்ணார் அப்படின்னா இந்த ஐடியா தான். ஸோ அதனால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. டாஸிங் அப்பா ஆஸ்க் ஸ்லீப்லி ஹூ வாஸ் இட். அவங்க அப்பா அப்படியே திரும்பி என்ன பண்ணுறாரு, அப்படியே கேட்குறாரு, யார் பண்ணார்லான்னு கேட்குறாரு. அப்போது அவங்க இவர் நேரேட்டர் பதில் சொல்கிறாரு, வாட் எல்ஸ், சம் ஃபெல்லோஸ் வாண்ட் ஆர் புல்லக்ஸ் ஃபார் த்ரஷிங். என்னப்பா ஒன்றும் இல்லை, அதாவது நம்மளுடைய புல்லக்ஸ்னால் மாடு காளைகள் என்ன பண்ணுறாங்க, த்ரஷிங்னால் கதிரடிக்கிறது, தாம்பு ஓட்டுறதுலாம் சொல்லுவாங்க பழைய காலத்தில். அதாவது நெல் அடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த மாட்டை விட்டு அப்படியே நடக்க வைப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய எருது வேணுமா, அதுதான்ப்பா வேறு ஒன்று இல்லைன்னு சொல்கிறார். புல்லிங் த பெட்ஷீட் டைட்லி ஓவர் ஹிம், அப்பா டர்ன் அண்ட் வென்ட் பேக் டு ஸ்லீப். ஸோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, சரியான்னு கேட்டு பெட்ஷீட் நல்லா இழுத்து போத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் அவங்க அப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டார். நவ் இட் வாஸ் ரெய்னிங் இன் மாமனாஸ் ஃபாரஸ்ட். இப்போ எங்களுடைய மாமனாருக்கு வீட்டில் ஒரே மழை தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா இப்போ என்ன ஆகிட்டாங்க, சேருக்கு யாரும் இங்கே வரதில்லை, எல்லோரும் எங்கே போயிட்டாங்க, டைரெக்டாக அங்கேயே போயிட்டாங்க. ஆஃப்டர் மெனி டேஸ் when I visited மாமனார், he was sitting on the floor preparing a beetle leaf. He greeted me with his usual smile and banter. ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நேரேட்டர் விசிட் பண்ண போகிறார். ஸோ மாமா பார்த்திங்கன்னா தரையில் உட்காந்து அந்த பீட்டில் லீவ்ஸை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் என்ன எப்பவும் போல் யூஸ்வலான அந்த சிரிப்போட அந்த நகைச்சுவையோடு என்ன பண்ணுறாரு, கேலியோடு என்ன பண்ணுறாரு, என்ன வரவேற்கிறார். வாட் இஸ் திஸ், யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர், வேர் இஸ் த சேர், ஐ சர்ச்டு அரவுண்ட். அப்போ நான் பார்த்து கேட்க, என்ன மாமா நீங்கள் கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்கே சேர் எங்கன்னு என்ன பண்ணுறாரு, வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஸ்மீரிங் த லைம் பேஸ்ட் ஆன் த பேக் ஆஃப் த பீட்டில் லீஃப்,
He looked intently at me and smiled. He then said calmly. இப்போது மாமா அப்படியே அந்த ஒரு பீட் லீஃப் எடுத்து ஒரு பேக் சைடு திருப்பி என்ன பண்ணார், அப்படியே லைன் பேஸ்ட் சுண்ணாம்பு தடவிட்டே சொல்கிறாரு. அப்படி மெதுவாக சொல்ல அப்படியே சிரிச்சுட்டு சொல்ல வரார். என்ன சொல்கிறோம், ரொம்ப பொலைட்டாக ரொம்ப காமாக சொல்கிறாரு. பேஜ் நம்பர் 148 பாருங்கள். I asked them to keep the chair for that purpose alone. Anyway, you need one for that to know. அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சேரை அந்த பர்பஸ்க்காகவே உங்களை வச்சுட்டேன். சரி, எனிவே நமக்கு கண்டிப்பாக அதுக்கு அந்த பர்பஸ்க்காக ஒரு சேர் நமக்கு வேணுமா இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டு அந்த சேர் மேலே எனக்கு வேண்டாம். அந்த சேர் மேலே யார் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அவங்கள உட்கார வச்சுக்கலாம். அந்த சடங்கு செய்யறதுக்கு அதை பயன்படுத்தலாம். என்ன பண்ணிட்டேன், அதுக்கே நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். I did not know what to say. I hurried home to convey this news to Bedana, but gradually my steps slowed to an ordinary gait. ஸோ அப்போ அந்த மாமனார் இப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. என்னடா நம்ம திருப்பி சொல்கிறேன், நான் எதுவுமே என்னால் பதில் சொல்லவே முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபாஸ்ட் என்ன பண்ணணும்னு நினச்சேன், எங்கள் பெத்தநாட்டை வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, வேகமாக நடக்க முடியல. ஸோ என்னால் என்ன ஆகிடுச்சு, ஒரு ஆர்டினரி மேன் போல் என்ன பண்ணிட்டேன், மெதுவாக நான் என்ன பண்ணேன், வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதோடு நம்ம இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஓவரால் ஸ்டோரி நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வில்லேஜில் ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் எப்படி அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அத்தை மாமா இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்களோ, ஸோ அது போல் ஒரு கேரக்டர்ஸ் தான் இதில் வந்து நம்ம ராஜநாராயணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுதுன்னா, ஒரு சேர் வந்து நமக்கு நெசசரி, அது வேணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் என்ன ஆகுது வருது. இது வரத்துக்கான காரணம் என்ன, அவங்க வீட்டுக்கு என்னது ஒரு சப்ஜட்ஜ் வந்து விசிட் பண்ணுறாரு. அவர் திடீர்னு வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணாமல் உட்காரும்போது கீழே விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தோணுது, ஒரு சேர் வாங்கணும்னு ஒரு ஐடியா வருது. ஸோ இப்படி இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு சேர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. எப்படின்னா, அவங்க மாமனாருக்கு ஒரு சேரும் இவங்களுக்கு ஒரு சேர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த சேரும் வந்துடுது. ஸோ ரெண்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஒன்று மாமனார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒன்று இவங்க வச்சுருக்காங்க. இப்படி எல்லோரும் அந்த சேர் ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, விசிட் பண்ணுறாங்க, அந்த சேர் பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த குழந்தைங்களாம் உட்காராங்க இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் நைட் என்ன பண்ணுறாங்க, ஒரு இறந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சேரை கேட்குறாங்க. ஸோ கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அதை டெட் பாடி உட்கார வைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க யார் அதை உட்காரத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அது போல் மறுபடியும் வேறு யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த ஊரில் எங்கே டெத் ஆனாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த சேர் வந்து கேட்குறதுனால உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இரிட்டேஷனாகவும் அன்ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப சேடாகவும் என்ன பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, நெரேட்டர் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவங்க மாமனார் எப்படி இருக்கார், அந்த சேரில் நல்லா உட்காந்து அவர் ஒருத்தர் மட்டுமே யூஸ் பண்ணுறாரு. அந்த சேர் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காரு, ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ பார்த்தாலும் பீட்டில் லீவ்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த பீட்டில் லீவ்ஸ்க்காகவே நமக்கு ஒரு ஸ்டோரியும் நமக்குங்க ஒரு கொடுத்தார். அது எப்படி அவர் ரொம்ப ஜென்டலாக ஓப்பன் பண்ணி ஒரு பூஜா பாக்ஸில்ஸ் வந்து திங்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து, ஸோ அந்த வெத்தில் எப்படி பயன்படுத்துறது வரைக்கும் நமக்கு நீட்டாக நெரேட்டர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அண்ட் தென் வந்து என்ன பர்பஸ்க்காக போனாரோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு நாள் மறுபடியும் நைட் வந்து சேர் கேட்குறாங்க. அப்போ அவங்க பெத்தன்னா சொல்லுவார், இனி எங்கள் கிட்ட அந்த சேர் இல்லை, எங்கள் மாமனார் வீட்டில் தான் இருக்குது, அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லுவார். ஸோ பீப்புள் அங்கே போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு நேரேட்டர் அவங்க மாமனார் வீட்டுக்கு போகும்போது மாமனார் என்ன பண்ணுவார்னா கீழே உட்காந்துருப்பார். ஸோ அதை பார்த்தோன்னே இவர் கேட்பார், நேரேட்டர் கேட்பார், ஏன் மாமனார் கீழே உட்காந்துருக்கீங்க, சேர் எங்கன்னு கேட்பார். ஸோ நான் அந்த பர்பஸ்க்காகவே அந்த சேரை கொடுத்துட்டேன்னு சொல்லி மாமனார் வந்து சொல்லுவார். ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சேர் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் நான் அதுக்கே கொடுத்துட்டேன்னு சொல்லுவார். ஸோ இதை கேட்டு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவார். குயிக்காக வீட்டுக்கு வந்து அதை சொல்லணும்னு நினைப்பார், ஆனால் சொல்லாமல் என்ன பண்ணுவார், மெதுவாக நடப்பார். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான நம்ம லெசன் நம்ம பார்த்தோம். இந்த லெசன் இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லெசன் லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கே புரியும். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி தான் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.